ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 2 டிசம்பர் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டா என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு 3/12/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம 5 டேஸா இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நாளைக்கு 4/12/2025 ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்க இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? சோ நம்ம கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is the main thinking part of the human brain? பின்வருவனவற்றுள் மனித மூளையின் முக்கியமான சிந்தனை பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம சிந்திக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எதுல? பெருமூளை. ஓகேவா? சோ முக்கியமாக சிந்திக்கக்கூடிய பகுதி வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிப்ரம், அதாவது பெருமூளை. இது வழியா தான் நம்ம என்ன பண்றோம்? சிந்திக்கிறோம். ஓகேவா? அதிக அளவு நம்ம சிந்திக்கிறது வந்து பெருமூளை வச்சுதான். ஓகே. On June 16, 2025, Ministry of Home Affairs launched 3 technology platform for disaster management. ஓகேவா? சோ அந்த இதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த பிளாட்ஃபார்மோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், அதாவது ICRER. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பேரிடர் மேலாண்மைக்காக, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து லான்ச் பண்ண, உள்துறை அமைச்சகம் லான்ச் பண்ண அந்த ஒரு போர்ட்டலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், ICRER. ஜூன் 16, 2025 அன்று உள்துறை அமைச்சகம் பேரிடர் மேலாண்மைக்கான 3 தொழில்நுட்ப தளங்களை தொடங்கியது. ஓகேவா? சோ அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ICRER, அதாவது அவசரகால பதிலுக்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டியூபல் லிகேஷன். இதுல இருந்து தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் வேர் த ஃபெலோபியன் டியூப்ஸ் ஆர் பிளாக்டு, clipped or removed to prevent an egg from meeting sperm. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்தடை அமைப்பு. ஓகேவா? சோ அதாவது இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஃபெலோபியன் டியூப்ஸை வந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்றது இல்லைன்னா பிளாக் பண்றது. அதாவது எக் வந்து ஓகே அண்டம் வந்து விந்துவை மீட் பண்ணாம இது பண்ணக்கூடிய அந்த கருத்தடை அமைப்புக்கு தான் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபல் லிகேஷன். இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த கருத்தடை அமைப்புக்கு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க டியூபல் லிகேஷன். இல்லனா அந்த அறுவை சிகிச்சை முறைக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிரந்தர பிறப்பு கட்டுப்பாட்டுக்கான ஒரு அறுவை சிகிச்சை முறை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டியூபல் லிகேஷன். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருமுட்டை இருக்கும் இல்லையா? சோ பெண்ணோட அந்த கருமுட்டை அண்டம் இருக்கு இல்லையா? சோ கிட்டத்தட்ட ஃபேமிலி பிளானிங். ஓகே. சோ அந்த மாதிரி கருமுட்டை வந்து விந்தணுவை சந்திப்பது மீட் பண்ணாம இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபெலோபியன் டியூப்ஸ், சோ அந்த டியூப்ஸை வந்து பிளாக் பண்ணுவாங்க, விந்து வந்து அதுல மீட் பண்ணாத மாதிரி. ஓகேவா? சோ அந்த இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபல் லிகேஷன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is a non-metal? கொடுத்திருக்கிறதுல எது நான் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் தான் என்னது? நான் மெட்டல். ஓகேவா? சோ ஹைட்ரஜன் வந்து கேஸ். ஓகேவா? சோ எதுலாம் நான் மெட்டல் அப்படின்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே என்ன உங்களுக்கு நான் மெட்டல்ஸ். ஓகே. எக்ஸாம்ல கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல எது நான் மெட்டல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து இதுல எதுனாலும் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஆக்சிஜன் கூட இருந்திருக்கலாம், இல்ல நைட்ரஜன் கூட அந்த ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், இதுல எதுனாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம். எது ஆப்ஷன்ல இருந்தாலுமே
நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு பிரிங் எ பாடி டு ரெஸ்ட் த அப்ளைடு இம்பல்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு டேஷ். ஓகேவா? சோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு துகள் மீது செயல்படும் விசையின் காரணமாக அதன் மீது ஒரு உந்து விசை வந்து ஏற்படுது. ஓகேவா? சோ அதன் விசையில் ஏற்படும் மாற்றத்திற்கு எது சமம்? உந்தம் வந்து சமமா இருக்கும். அடுத்த கொஸ்டின். The nucleus of a neuron is located in the cell body. ஓகேவா? நியூக்ளியஸ் ஆஃப் நியூரான் இஸ் லொகேட்டட் இன் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ செல் பாடி இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன் அ கான்கேவ் லென்ஸ் த இமேஜ் ஃபார்ம்டு இஸ் ஆல்வேஸ். ஒரு குழிவான லென்ஸில் உருவாகும் படம் எப்போதும் எப்படி இருக்கும்னா நிமிர்ந்த மெய்நிகர் படமா இருக்கும். ஓகேவா? எரெக்ட் அண்ட் விர்ச்சுவல். ஓகே. The density of a substance decreases. ஓகேவா? ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அதோட டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அதோட டெம்பரேச்சர் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருளோட வெப்பநிலை வந்து அதிகமாகும் போது அந்த பொருளோட அடர்த்தி வந்து குறையும். ஏன்னா அந்த பொருள் வந்து என்னவாகும்? விரிவடையும். ஒரு பொருள் இருக்கு, அதோட வெப்பநிலை வந்து நாம அதிகப்படுத்தும் போது அதோட அடர்த்தி வந்து குறையும். ஓகேவா? ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் அடர்த்தி வந்து என்னவாகும்? குறையும். இதான் கொஸ்டின். டென்சிட்டி ஆஃப் a substance decreases அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன? ஓகேவா? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா டிக்ரீஸ், இன்க்ரீஸ், ஈக்குவலா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Gas is widely used as a fuel and is a major component of compressed natural gas. gas எரிபொருளாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? சோ இது இயற்கை வாயுவின் ஒரு முக்கிய அங்கமாகும் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மீத்தேன். ஓகே. அடுத்த கொஸ்டின். Indian woman athlete who broke her own national record in the 3000-meter steeplechase at the Doha Diamond League is யாரு அப்படின்னா பருள் சௌத்ரி. ஓகேவா? சோ அவங்களோட ரெக்கார்டையே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? முறியடிச்சிருக்காங்க. மே 16, 2025 அன்று நடந்த தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் 9 நிமிஷம் 13 செகண்ட்ஸ்ல ஓடி ஒரு புதிய தேசிய சாதனையை அவர் வந்து படைச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருள் சௌத்ரி. அதுக்கு முன்னாடி அவங்களோட டைம் பாத்தீங்கன்னா 9 நிமிஷம் 15.31 செகண்ட்ஸ். இப்போ அவங்களோடது பாத்தீங்க அப்படின்னா 9 நிமிஷம் 13.39 செகண்ட்ஸ். ஓகேவா? 13.39 செகண்ட்ஸா வந்து இது பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டையே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? முறியடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ யார்? அவங்களோட நேம் என்ன? பருள் சௌத்ரி. The Indian woman athlete who broke her own national record in the 3000-meter steeplechase at the Doha Diamond League is யாரு? பருள் சௌத்ரி. ஓகேவா? தோஹா டைமண்ட் லீக்ல அவங்களோட முந்தைய சாதனையவே பருள் சௌத்ரி வந்து என்ன பண்ணிருக்காங்க? முறியடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்க அப்படின்னா 9 minutes 15.31 செகண்ட். அது இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா 9 minutes 13.39 செகண்ட்ஸா மாத்திருக்காங்க. ஓகேவா? In males, if the dash is surgically cut, sperm transfer will be prevented. ஆண்களில் டேஸ் அறுவை சிகிச்சை மூலம் விந்தணு பரிமாற்றம் தடுக்கப்படும். ஓகேவா? சோ எந்த இதை வந்து நம்ம சர்ஜிக்கலா கட் பண்ணும்போது விந்தணு பரிமாற்றம் வந்து தடுக்கப்படுது. இதுவும் பாத்தீங்கன்னா ஆண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தடை அந்த மாதிரிதான். ஓகே. சோ எதை இது பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ் டெஃபரன்ஸ். இதை கட் பண்ணும்போது அந்த விந்தணு பரிமாற்றம் வந்து என்னவாகும்? தடுக்கப்படும். வாஸ் டெஃபரன்ஸ்ங்கிறது என்னன்னா விந்து நாளம். ஓகே. அந்த விந்து நாளத்தை அந்த ஆபரேஷன் மூலமா கட் பண்ணும்போது அந்த விந்து பரிமாற்றம் வந்து தடுக்கப்படும். ஓகே. அடுத்து, which of the following statement is correct about metals? உலோகங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான். 3 பாயிண்ட்டுமே என்னது? கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ். சோ லஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னது? பளபளப்பா இருக்கிறது. ஓகே. பளபளப்பா இருக்கிறது. குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது. கரெக்ட் தான். மெல்லபிள்னா நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உடைக்கலாம், வெட்டலாம், அந்த மாதிரி எதுனாலுமே பண்ணலாம். ஓகேவா? சோ மெல்லபிள். அப்போ 3 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு என்னது? கரெக்ட் தான். மெட்டல் வந்து பளபளப்பா இருக்கும். உலோகம் பளபளப்பானது. அதை உடைக்கலாம், தகடாக மாத்தலாம். அப்படிதானே? சோ அது என்ன ஷேப்ல இருந்தாலும் நம்மளால மாத்திக்கிட முடியும். அது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். 3 பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். The main characteristic of a homogeneous solution is dash. So uniform composition. ஒரே மாதிரியான கரைசலின் முக்கிய பண்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சீரான கலவை. அடுத்து, where is the NATO Summit 2025? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த NATO Summit 2025 எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஹாக், நெதர்லாண்ட்ல. ஓகே. Who won women's
single title in Australian Open in Jan 2025. ஓகேவா? ஸோ மென் சிங்கிள் டைட்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல மென் சிங்கிள் டைட்டில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜானிக் சின்னர். ஓகேவா? ஸோ இவர் தான் யாரு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவர் யாரை தோக்கடிச்சாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஷிப்ட்ல இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே, who won men's single title in Australian Open in January 2025? ஸோ ஜான் 2025ல நடந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல மென் சிங்கிள் டைட்டில் வாங்கினவர் யாருன்னா ஜானிக் சின்னர். ஸோ இவர் யாரை தோக்கடிச்சாருங்கிறத ஆப்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 ஆப்ஷன்லயே அந்த ஆன்சர் வந்து இருக்கு. ஓகேவா? கரெக்டா பார்த்து கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா? பேக்கிங் சோடாவோட வேதியியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சோடியம் பை கார்பனேட் இல்லனா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லுவோம். இதுதான் பேக்கிங் சோடாவோட வேதியியல் பெயர். ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது NaHCO3. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், சோடியம் பை கார்பனேட்னு சொல்லலாம். இன் மார்ச் 2025 இந்தியா லான்ச்ட் ஆபரேஷன் பிரம்மா. இந்த கொஸ்டின் வந்து NTPCல கேட்டிருந்தாங்க. NTPC முன்னாடி எழுதுனீங்க இல்லையா அண்டர் கிராஜுவேட், இதே ஆபரேஷன் பிரம்மா கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இன் ரெஸ்பான்ஸ் டு விச் ஈவென்ட்? 2025 மார்ச் மாதத்தில் எந்த நிகழ்வுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் பிரம்மாவை தொடங்கியது? எதுக்காக? டிவாஸ்டேட்டிங் எர்த்குவேக் இன் மியான்மர். மியான்மர்ல நடந்த அந்த நிலநடுக்கத்துக்கு ஒரு மனிதாபிமான வகையில உதவி செய்வதற்காக தான் என்ன பண்ணிருக்கோம், ஆபரேஷன் பிரம்மா வந்து நம்ம இந்தியாவுல தொடங்கினாங்க. ஓகே, ஆபரேஷன் பிரம்மாங்கிறது பயங்கர நிலநடுக்கம் எங்க நடந்துச்சு? மியான்மர்ல. ஓகேவா? சோ அந்த நிலநடுக்கத்துக்கு மியான்மருக்கு உதவும் வகையில தொடங்கப்பட்டதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் பிரம்மா. இன் அடல்ட் the disease caused by the excess segregation of growth hormone. ஓகேவா? அதிக அளவு வளர்ச்சி ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகும்போது என்ன மாதிரியான டிசீஸ் வரும் அப்படின்னா அக்ரோமெகலி. ஓகேவா? சோ பெரியவர்களில் வளர்ச்சி ஹார்மோனின் அதிகப்படியான சுரப்பால் ஏற்படும் நோய் வந்து அக்ரோமெகலி. ஓகே, which glacier was recently declared dead? எது அப்படின்னா எலா கிளாசியர். அடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி யாருக்கும் இடையில உள்ள இது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உள்ளது. ஓகேவா? சோ இது எப்ப சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 19, 1960ல. ஓகே, the high resolution weather forecasting system launched by India in May 2025. ஓகே, அதோட நேம் என்ன? இதுவும் NTPCல கேட்ட கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நடந்த NTPCயோட அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. ஓகேவா? அதனாலதான் ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டினும் பார்த்துட்டு போனோம், அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட பேப்பரையும் அனலைஸ் பண்ணிட்டு போனோம். ஏன்னா அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் நமக்கு வரும். ஹை ரெசல்யூஷன் வெதர் போர்காஸ்டிங் சிஸ்டம், ஸோ அதோட இது என்ன நேம்? பாரத் போர்காஸ்டிங் சிஸ்டம், BFS, பாரத் போர்காஸ்டிங் சிஸ்டம். if the mass of the moon is doubled, மூன் இருக்கு, நிலாவோட மாஸ் வந்து டபுள் ஆயிருச்சு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த். ஓகே, மூணுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா டபுள் ஆகும். ஓகே, மூனோட நிறை வந்து டபுள் ஆயிருச்சு அப்படின்னா பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் என்னவாகும்? டபுள் ஆகும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படிதானே. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு இந்த Gங்கிறது புவியீர்ப்பு மாறிலி. ஓகே, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R². ரெண்டு இதை எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து 3 எடுத்துக்கலாம், அதோட நிறை வந்து M1, எர்த்தோடது வந்து M2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த M1 இன்ட்டு M2, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு வந்து நேர் விகிதத்திலையும், அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இரு மடிக்கு எதிர் விகிதத்திலையும் இருக்கும். இதுதான் என்னன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். ஓகே, புரியுதா? சோ இது வந்து என்னது? Mங்கிறது நிறை. ஓகே, அதோட மாஸோட பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அந்த ரெண்டு இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது. ஓகே, சோ அந்த டிஸ்டன்ஸோட இரு மடி அதோட ஸ்கொயருக்கு எதிர் தகவலையும் இருக்கும். ஓகேவா? அப்போ மாஸ் டபுள் ஆகும்போது இதை டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஃபோர்ஸும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நமக்கு என்னவாகும்? டபுள் ஆகும். ஓகேவா? அப்போ டபுள், இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் செக்யூரிங் அவர் ஃபியூச்சர் சமிட் ஹெல்டு? ஓகே, எங்க நடந்திருக்கு? லண்டன்ல. ஓகே, டு நாட் பி கிரீடி ஃபார் எனி ஒன்ஸ் வெல்த் இஸ் த மோட்டோ ஆஃப். இது யாரோட மோட்டோன்னு கேட்டிருக்காங்க. யாருடைய செல்வத்திற்கும் பேராசை கொள்ளாதே அப்படிங்கிறது லோக்பால் ஆஃப் இந்தியாவோட மோட்டோ தான் இது. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்தது டு நாட் பி கிரீடி ஃபார் எனி ஒன்ஸ் வெல்த் இஸ் த மோட்டோ ஆஃப் டேஷ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா RBI, SBI, அதே மாதிரி ஆப்ஷன் சில லோக்பால் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா லோக்பால் ஆஃப் இந்தியா. யாருடைய செல்வத்திற்கும் பேராசை கொள்ளாதேங்கிறது லோக்பாலோட குறிக்கோள். ஓகே,
அடுத்து பாருங்க, டேஸ் ஓன் த 2025 லாராஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்ட் இன் ஏப்ரல் 2025. யாருக்கு கொடுத்திருக்காங்க? சிமோன் பைல்ஸுக்கு. இவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்ட், அமெரிக்கன் ஜிம்னாஸ்ட். ஓகே, அடுத்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஜீவிகா நிதி கிரெடிட் ரெஃபர்ஸ் டு எ கோஆபரேட்டிவ் கிரெடிட் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் இன் பீகார். ஓகேவா? இப்போ இது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜீவிகா நிதி கிரெடிட். ஓகேவா? இந்த கிரெடிட் கார்டு இது வந்து எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னா பீகார்ல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் லோன்ஸ் டு ரூரல் விமன் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகேவா? ரூரல் பகுதிகளில் இருப்பாங்க இல்லையா, அந்த விமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு லோன் வாங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா? ஜீவிகா நிதி கிரெடிட் ரெஃபர்ஸ் டு எ கோஆபரேட்டிவ் கிரெடிட் இனிஷியேட்டிவ் லான்ச் இன் பீகார். எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா பீகார்ல. உங்களுக்கு கொஸ்டின் எப்படினாலும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? இது எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். பீகார்ல. எதுக்காக அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம். இல்லனா பீகார்ல ரூரல் விமனுக்கு லோன் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த இனிஷியேட்டிவ், அந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு கேட்கலாம். ஜீவிகா நிதி கிரெடிட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லைன் தான் சொல்லுவாங்க. ஜீவிகா நிதி கிரெடிட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையுமே ஃப்ரேம் பண்ணி நான் ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கு அனாலிசிஸா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, சீரான வட்ட இயக்கத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, த மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் ஏ சர்க்குலர் பாத் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒரு வட்ட பாதையில ஒரு பொருள் வந்து மாறாத வேகத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன? சீரான வட்ட இயக்கம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்படிதானே? ஒரு வட்டப்பாதையில இருக்கும், ஒரு பொருள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், அதோட டைரக்ஷன் வந்து மாறும், ஆனா ஸ்பீடு வந்து மாறாது. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரான வட்ட இயக்கம். சீரான வட்ட இயக்கம் என்பது ஒரு வட்டப்பாதையில் நிலையான வேகத்தில், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து மாறாது, அந்த பொருளோட இயக்கம் டைரக்ஷன் மட்டும் என்னவாகும்? டைரக்ஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பொருளோட திசை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் நாம என்ன சொல்லுவோம்னா சீரான வட்ட இயக்கம்னு சொல்லுவோம். ஓகே, சீரான வட்டப்பாதையில ஒரு பொருள் இருக்கும், அதோட டைரக்ஷன் மாறுது பாருங்க. இப்ப இந்த பக்கம் போகுது, அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த மாதிரி மாறி மாறி டைரக்ஷன் மாறும், பட் ஸ்பீடு வந்து என்னவா இருக்காது? மாறாது. ஓகே, சீரா அப்படி போயிட்டே இருக்கும். இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சீரான வட்ட இயக்கம்னு சொல்லுவோம். அடுத்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, C6H12O6. இதுதான் என்னது? குளுக்கோஸோட வாய்ப்பாடு. ஓகேவா? C6H12O6 தான் குளுக்கோஸோட வாய்ப்பாடு. இதோட மாலிகுலர் மாஸ் வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, கார்பன் அப்படிதானே? கார்பனோடது பாத்தீங்க அப்படின்னா மாஸ் வந்து என்னது? 12. கார்பனோடது என்னது? 12. ஹைட்ரஜனோடது என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஆக்சிஜனோடது எத்தனைன்னு தெரியும்? 16ன்னு தெரியும். ஓகே, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இப்ப எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. அப்ப டோட்டலா பார்க்கும்போது 6 × 12 பிளஸ் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. 12 × 1 பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறோட அந்த அட்டாமிக் மாஸ் எத்தனை? 16. அப்ப 6 × 16ன்னு போட்டுடலாம். இப்ப என்ன கிடைக்கும்? 6 12 72 பிளஸ் 12 பிளஸ் 16 6 96. எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? 6 2 8 8 2 10 10 17 18. ஓகேவா? 118 கிடைக்கும். அப்போ குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 180. ஓகே, 180. ஓகே, இவங்க அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க 180.16ன்னு. நமக்கு எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம 1ன்னு தான் எடுப்போம். இதுல அக்யூரேட்டா 1.008ன்னு போட்டிருக்காங்க. கார்பனுக்கு 12.011ன்னு போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் தள்ளி தானே இருக்கு. அதனால இதை அக்யூரேட்டா எடுத்து பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். ஓகேவா? அக்யூரேட்டா எடுத்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சு பண்ணுங்க. கார்பனோடது 12, ஹைட்ரஜனோடது 1, ஆக்சிஜனோடது எத்தனை? 16. ஓகே, இதே மாதிரி போன இதுலயும் பாத்தீங்கன்னா போன ஷிஃப்ட்லயும் என்ன கேட்டிருந்தாங்க? அட்டாமிக் மாஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப அடுத்த ஷிஃப்ட் போறவங்க அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி படிச்சுட்டு போங்க. ஓகே, தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. ஓகேவா? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. யுனைட்டிங் வித் யூத் அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஷேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி. ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றுபடுதல், நாளைய ஒருமைப்பாட்டை வடிவமைத்தல். இதுதான் என்ன? ஆன்டி கரப்ஷன் டேயோட கருப்பொருள். SEBI has introduced a validated UPI handle system which uses an exclusive. ஓகேவா? இந்த UPI handle system யாரு லான்ச் பண்ணிருக்காங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா at valid mutual funds UPI ID and a green triangle with thumbs up. இந்த
யூபிஐ சிஸ்டம் லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. GHCL இந்த கான்டெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. GHCL ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? இதான் கொஸ்டின். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் என்னன்னா கிரீன் ஹைட்ரஜன் சர்டிபிகேஷன் ஸ்கீம் ஆஃப் இந்தியா, GHCL. ஓகேவா? சோ இதோட எக்ஸ்பான்ஷன் கிரீன் ஹைட்ரஜன் சர்டிபிகேஷன் ஸ்கீம் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா DAS presented the economic survey 2024 to 25 in parliament. ஓகேவா? சோ யாரு வந்து எக்கனாமிக் சர்வே 2024 to 25 வந்து பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை 2024 டு 25க்கான பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து நாடாளுமன்றத்துல சமர்ப்பித்தவர் யாரு வந்து பிரசன்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகேவா? சோ மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்பு நாடாளுமன்றத்தில் 2024 டு 25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா யாரு பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தாங்க, இதான் கொஸ்டின். சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டரோட நேம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ இது வந்து டிசம்பர் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, 3 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷிஃப்ட் 1, 2, 3ன்னு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது பார்ட் 2ஓட கொஸ்டின். ஓகேவா? சோ டெய்லி 3 ஷிஃப்ட் நடக்குது. 3 ஷிஃப்ட்டையும் ஒரே வீடியோல கொடுக்க முடியாது. அதனாலதான் 2 பார்ட்டா உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கான PDF எல்லாமே, இந்த கொஸ்டினுக்கான PDF எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு PDF எல்லாமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் 28 நவம்பர்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினோட PDFுமே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த PDF எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே யூடியூப்ல தனி பிளேலிஸ்டா கொடுத்திருக்கேன். RRB குரூப் டி அனாலிசிஸ் 2025 கூடிய பிளேலிஸ்டுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸை மிஸ் பண்ணிருந்தீங்கனாலும் அந்த PDFல அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பிளேலிஸ்டோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 5 நாளா நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நவம்பர் 30ஆம் தேதி கிட்ட ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 நாள் கிட்ட ஆஃபர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், இல்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் எதுல ஜாயின் பண்ணாலுமே இன்னைக்கு நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, NTPC 2025க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. SSC GDக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல, அதே மாதிரி 2026ல வரக்கூடிய SSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன், பேங்க் PO அண்ட் கிளர்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற மெட்டீரியல் எதுவுமே வாங்க வேண்டாம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுது 12 o'clock கூட. அதனால இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன், ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். பிளான் கொடுத்துட்டு கிளாஸஸும் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். அதை படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாரம் சாட்டர்டே வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் கொடுப்போம். அந்த பிளானை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட். சோ இப்படியே கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இல்லைன்னா 4 மாசத்துக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், நான் வந்து காலேஜ் போயிட்டே படிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் குயிக்கா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சீங்கன்னா 200% உங்களால எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.